கிரகணத்தை முன்னிட்டு நள்ளிரவு வரை மதுரை மீனாட்சி கோவில் மற்றும் உப கோவில்களில் மதியம் 12:30 மணிக்கு மேல் கோவில் நடை சாத்தப்படும் எனவும் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி இல்லை எனவும் கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு உட்பட்ட தெப்பக்குளம் மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட 21 கோவில்களில் மதியம் 12:30 முதல் நடை சாத்தப்படும் எனவும் கோவில் இணை ஆணையர் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்தும் அதிகாலை முதல் மதுரை மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்தில் மாலை கோவில் நடை சாத்தப்படாது என்று கோவில் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள சனீஸ்வரன் ஆலயத்தில் சந்திர கிரகணத்தை முன்னிட்டு கோவில் நடை சாத்தப்படாது என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சனீஸ்வர பகவான் சன்னதி பக்தர்கள் வழிபாட்டிற்காக சந்திர கிரகண நேரத்தில் திறந்திருக்கும் எனவும் மாலை நேரத்தில் பக்தர்கள் வழிபடலாம் எனவும் கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகாசி வட்டாரத்தில் உள்ள பட்டாசு தொழிற்சாலைகளில் தீபாவளியை முன்னிட்டு பல்வேறு தொழில்நுட்பங்களுடன் தயாரிக்கப்பட்ட புதிய ரக பட்டாசுகள் அனைத்து தரப்பினர்களையும் பரவசப்படுத்தும் விதமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தர்பூசணி, பிஸ்கட், பீட்சா போன்ற உணவுப் பொருட்களின் வடிவங்களிலும் கிட்டார், கார்ட்டூன் போன்றவைகளை மையமாக வடிவமைத்து சிறுவர் சிறுமியர்களை எளிதில் கவரும் விதத்திலும் மதுப்பிரியர்களை கவர்ந்தெடுக்கும் வகையில் பீர் பாட்டில் பட்டாசுகள் என நடப்பாண்டில் 12 வகையான புதிய ரக பட்டாசுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. Bro, that's fair. Bro, அது மண்டல் bro. செப்டம்பர் 6ஆம் தேதி தமிழக காவலர் தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள காவல் நிலையங்களில் விளையாட்டு மற்றும் நடன போட்டிகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட தாம்பரம் காவல் நிலையத்தில் காலை முதல் காவல்துறையினர் மற்றும் சிறுவர்கள் மகளிர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது. மேலும் மகளிர் காவலர்களுக்கு லெமன் ஸ்பூன் போட்டிகள் மற்றும் நடன போட்டிகளும் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் கலைவாணர் அரங்கத்தில் காவலர்கள் முதலில் பயன்படுத்திய ஆயுதங்கள் முதல் தற்போது பயன்படுத்தும் ஆயுதங்கள் அடங்கிய தொகுப்புகளை ஒருங்கிணைத்து நடைபெற்ற ஆயுத கண்காட்சியில் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து பெண் காவலர்கள் கண்களை கட்டிக்கொண்டு நவீன துப்பாக்கியை கழற்றி அதை மீண்டும் ஒருங்கிணைத்த நிலையில் பெண் காவலர்களின் அசாத்திய திறமைகளை ஆட்சியர் மற்றும் எஸ்பி ஆகியோர் வெகுவாக பாராட்டினர். மேலும் ஆண் காவலர்கள் சினிமா பாடல்களை மேடை பாடகர்களுக்கேற்ப டஃப் கொடுக்கும் வகையில் பாடி அசத்தினர். செங்கல்பட்டில் தெருவில் சுற்றித் திரிந்த மாடுகளை லாரியில் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டில் மார்க்கெட், அனுமந்த புத்தேரி, பழைய ஜிஎஸ்டி ரோடு, மேட்டு தெரு ஆகிய பகுதிகளில் 3 தினங்களில் 25 மாடுகள் திருடப்பட்டுள்ளது. மாடுகள் திடீரென காணாமல் போனதால் பதறிய உரிமையாளர்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர். இந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் மாடுகளை மர்ம நபர்கள் லாரியில் ஏற்றி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மேற்கு தொடர்ச்சி அடிவாரமான பூச்சியூரில் புகைப்பட கலைஞர் பாலச்சந்தர் எடுத்த ஒரு வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.
பட்டாம்பூச்சி ஒன்று பூக்களில் தேன் குடிக்கும் வீடியோவானது தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பட்டாம்பூச்சி தன்னுடைய தும்பியை வைத்து ஒவ்வொரு பூவிலும் இருக்கும் தேனை எடுக்க போராடுவது பார்ப்பதற்கு அழகாகவும் நெகிழ்ச்சியாகவும் உள்ளது. சேலம் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் வணிக வளாக கடைகள் அமைத்துள்ள தகர செட்டில் மோதி அரசு பேருந்தின் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓமலூர் பேருந்து நிலையத்தில் வணிக வளாகத்தில் உள்ள தனியார் கடைகளின் தகர செட்டானது கடைகளின் அளவையும் தாண்டி அளவுக்கு அதிகமாக நீட்டிக்கப்பட்டு உள்ளன. இதனால் வழக்கம் போல பேருந்து சென்றபோது பேருந்தின் கண்ணாடிகள் நொறுங்கின. ஆகவே பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்புகளை உடனே அகற்ற வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் அருகே 2 பெண்கள் கருக்கலைப்பு முயற்சியில் ஈடுபட்டதில் இடைத்தரகராக செயல்பட்ட வார்டு உறுப்பினர் கைது செய்யப்பட்டார். மேலும் தப்பி ஓடிய செவிலியரை போலீசார் தேடி வருகின்றனர். பூங்குளம் பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரரின் மனைவி தேவி மற்றும் ஜோலார்பேட்டையை சேர்ந்த விஜயா ஆகியோர் வார்டு உறுப்பினரான கவிதா என்பவர் உதவியுடன் கருக்கலைப்பு செய்ய முயன்றுள்ளனர். இதற்காக சேலத்தை சேர்ந்த கனகா என்ற செவிலியரை தேவியின் இல்லத்திற்கு வரவழைத்துள்ளனர். கனகாவை ஏற்கனவே போலீசார் தேடி வந்த நிலையில் அவரது செல்போன் எண்ணை கண்காணித்து காவல்துறையினர் பூங்குளம் பகுதிக்கு வந்தனர். மேலும் இதை அறிந்த செவிலியர் கனகா தப்பி ஓடினார். சேலம் பஞ்சதாங்கி ஏரி பகுதியில் நேற்று முன்தினம் நள்ளிரவு 1 மணியளவில் தாயிடம் தூங்கிக் கொண்டிருந்த 9 மாத பெண் குழந்தை ரித்திகா திடீரென மாயமான நிலையில் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் குழந்தையை பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தும் கண்டுபிடிக்க முடியாததால் குழந்தையின் தந்தை அழகாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணிப்பு கேமராக்களில் காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். குழந்தையை மர்ம நபர்கள் கடத்தி சென்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.